திரு ஸ்ரீராம், இது அப்பட்டமாக அரசியமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உரிமையை மீறக்கூடிய ஒரு செயலா? அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்வுலையும் குடியரசுத் தலைவர் அழைக்கப்படலை, இப்ப திறப்பு விழாவிலையும் குடியரசுத் தலைவர் அழைக்கப்படலை. பிரதமர் நரேந்திர மோடி தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக இப்படி எல்லாம் செய்கிறார் அப்படின்னு விமர்சனங்கள் வருது. அதுதான் உண்மையா? வணக்கம்ங்க. நிச்சயமாக இது எதிர்கட்சிகள் எதை செய்தாலும் ஒரு அரசியல் உள்நோக்கத்துடன் அரசியலுக்காக பேசுபவர்கள் நிச்சயமாக பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். இதுல நிச்சயமாக எந்த ஒரு தவறும் இல்லை. இது ஜனாதிபதி அவர்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் நிச்சயமாக இல்லை. பிரதமருடைய ஒரு கனவு திட்டம் நிச்சயமாக ஒரு வருங்கால சங்கத்திற்கான ஒரு அருமையான ஒரு பாராளுமன்ற பில்டிங்கை திறந்திருக்காரு. குறிப்பா அதை வீர் சாவர்கர் அவருடைய 140வது பிறந்த நாளில் திறப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா வீர் சாவர்கர் அவர்களுடைய உண்மையான தேசப்பற்றை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் தெரியும். மகாத்மா காந்தியே அவரை புகழ்ந்திருக்கிறது. அவருடைய லெட்டர்ல இந்த யங் இந்தியா என்ற ஆர்டிக்கல்ல அவர் வீர் சாவர்கரை புகழ்ந்திருக்கிறார் என்பதை ரெக்கார்ட்ஸ் இருக்கு. படிக்காதவர்கள் தெரியாதவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். அதுல வால்யூம் 38 பேஜ் நம்பர் 138ல வீர் சாவர்கரை பத்தி மகாத்மா காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். தயவு செய்து படியுங்கள். அதே மாதிரி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 1900 இல்ல அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது வீர் சாவர்கர் தான் மகாத்மா காந்தியை கொண்டார்கள் என்று இன்று வரை யாராவது சொல்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் வீர் சாவர்கர் பத்தி என்ன சொல்லியது? இதே இந்திரா காந்தி அம்மையார் 1980ல daring defense of the British government has its own importance. வீர் சாவர்கரை பத்தி புகழாரம் சாட்டி அவருக்கான ஸ்டாம்பை அவர் கௌரவிக்கும் வகையில் அவர் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் செய்தவர்கள் இந்திரா காந்தியும் மதிப்புக்குரிய மகாத்மா காந்தியும் அவர்கள் தான். சோ அவரை பற்றி தூற்றுவது நிச்சயமாக அவருடன் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதனால் அவர்கள் மேல் உமிழ்கிறார்கள். அதனால இது ஒரு மிக சிறப்பான விஷயம். அவருடைய 140வது பிறந்த நாளில், வீர் சாவர்கரின் பிறந்த நாளில் இந்த ஒரு பார்லிமெண்டை தேசத்திற்கு அர்ப்பணிப்பதை மிகவும் சிறப்பான விஷயம். அதிகாரப்பூர்வமா வீர் சாவர்கர் பிறந்த நாள்ல தான் நாங்க திறக்கிறோம்னு அரசாங்கம் சொல்லல, நீங்க தான் அதை அழுத்தமா சொல்றீங்க. அது கோஇன்சிடென்டல். அரசாங்கம் சொல்லல, நான் அதை கோஇன்சிடென்டலா அது தற்செயலா இல்ல திட்டமிடப்பட்டதான ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல அதை கடந்து ஒரு கேள்வி லாஜிக்கா கேக்குறாங்கல்ல. அரசமைப்பு சட்டத்துல 2 அவைகளுடைய தலைவர் குடியரசுத் தலைவர் தான். அவர் திறக்கிறதான நியாயமா இருக்கும். இப்ப பிரதமர் நரேந்திர மோடி முன்னின்று இதை திறப்பது அப்படிங்கிறது அரசமைப்பின் மீதான ஒரு கேள்வியை எழுப்புகிறது அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அது நியாயமான கேள்விதானே? இதே மதிப்புக்கு ஜனாதிபதி முர்மு அவர்களை கேண்டிடேட்டா போட்ட போது அவர்கள் மேல் வைத்த விமர்சனம் என்ன? இதே அப்போ அவர்கள் பழங்குடி பெண்ணாக இவங்களுக்கு எல்லாம் தெரியலையா? இன்னைக்கு பேசுறவங்க பழங்குடி பெண்ணை இப்படி பண்றாங்கன்னு பேசுறாங்களே, அதே முர்மு அவர்களை கேண்டிடேட்டாக நிறுத்திய போது அவரை பத்தி என்ன பேசினாங்க? அன்னைக்கான விமர்சனம் இன்னைக்கு அவர்கள் மேல் இவ்வளவு கரிசனமும் இவ்வளவு பரிதாபமும் என்ன? இந்த டிபிக்கலா சொல்லணும்னா இது சிண்டு முடிகிற வேலை. நிச்சயமாக அது எடுபட போவதில்லை. பிரதமர் அவர்களுக்கு ஜனாதிபதிக்கான உரிமையோ அவர்களுக்கான மரியாதையோ எப்படி கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எவ்வாறாக கொடுக்க வேண்டும் எல்லாம் நன்றும் தெரிந்தவர். அப்படி சொல்ல முடியாதுல்ல திரு ஸ்ரீராம். பிரதமர் மோடிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நம்ம அரசமைப்பு சட்டமும் தெரிஞ்சிருக்கணும்ல. நாடாளுமன்றத்துக்கு தலைவர் யார் நீங்க சொல்லுங்க? குடியரசுத் தலைவர் தானே. அவர் திறக்கிறது தானே சரி. அப்ப நீங்க நாடாளுமன்றத்தை திறந்து அது அடிக்கல் நாட்டினதுல இருந்து திறக்கிறதுல இருந்து எல்லா பேரையும் நீங்க எடுத்துக்கணும். ஒரு சுய கௌரவம், கேமரா மோகம் அப்படின்னு இடதுசாரி தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்ப அதை ஏன் நம்ப கூடாது? சொல்லட்டுங்க, அது அவர்களுடைய அரசியல் உரிமை. அதை சொல்லிட்டு போட்டோம். அவர்கள் சொல்வதற்கெல்லாம் இங்க கேட்கணும்ன்ற கட்டாயம் இல்ல. நீங்க சொன்னீங்க பிரதமருக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியாதுன்னு. நீங்க வேணா பிரதமருக்கு கத்து கொடுங்க. இதுதாங்க அரசமைப்பு சட்டம். பிரதமர் இல்ல இருங்க ஸ்ரீராம், இல்ல நீங்க போற போக்குல சொல்லக்கூடாது. ஒரு வாட்டி தமிழன் நீங்க ஒரு வாட்டியும் ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்றீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இருங்க ஸ்ரீராம், நீங்க போற போக்குல அப்படி சொல்லக்கூடாது. பிரதமருக்கு அரசமைப்பு சட்டம் தெரியாதுங்கிற வார்த்தையை நான் நேரலையில பயன்படுத்தவே இல்லை. நீங்க எனக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். எதிர்க்கட்சிகள் அப்படி சொல்றாங்க, அதற்கு என்ன பதில்னு கேட்கறது தான்
ஒரு நெறியாளரா என்னுடைய வேலை, அதற்கு பதில் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். பதில் இல்லைன்னா நீங்க என் பக்கம் திருப்பி விடுறதோ இல்ல எனக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதோ தேவையில்லை. அது தேவையில்லாத வேலை. உங்ககிட்ட நான் பதில் தான் எதிர்பார்க்கிறேன் ஸ்ரீராம். தம்பி நீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீங்க எஸ்கேப் ஆற வேலையை வச்சுக்காதீங்க. நான் அந்த வேலையை பார்க்க வேண்டியது எனக்கு வேலை இல்ல திரு ஸ்ரீராம். நான் உங்ககிட்ட பதில் தான் எதிர்பார்க்கிறேன். பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லன்னா எனக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். அது தேவையில்லாத வேலை. என் பதில் இதுதான். உங்களுக்கு அது உள்நோக்கமாக தெரிந்தால் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாதீங்க. முடிஞ்சா அதை நீங்க ரீவைண்ட் பண்ணி நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டாம் ஸ்ரீராம். நான் பல வருஷமா விவாதம் நடத்திட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி கேள்வி கேட்கணும். எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் ஸ்ரீராம். எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன அடிப்படையில நான் சொன்னேன் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும் ஸ்ரீராம். நான் பல ஆண்டுகளா விவாதம் நடத்திட்டு வரேன். பல கேள்விகளை எப்படி நியாயமா நேரலையில பொதுவெளியில பாக்குறவங்களுக்கு உண்மையை பேசணும்னு எனக்கு தெரியும். நன்றி ஸ்ரீராம். எனக்கு நீங்க உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். ரைட், நீங்க பிரதமர் மோடிக்கு எல்லாம் தெரியும் சொல்றீங்க. நன்றி. நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம். நன்றி. நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல ஸ்ரீராம். நான் நியாயமா கேள்வி எடுப்பணுங்கிறது என்னோட நோக்கம். நான் எழுப்பிட்டேன். பதில் இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா விட்டுருங்க. தவறு செய்தால் நீங்க திருத்திக்கோங்க. நன்றி. நான் தவறெல்லாம் செய்யல. நீங்களே போய் பாத்துக்கோங்க. திரு கலாநிதி எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் இன்னைக்கு ஜனநாயகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ், அது ஜுடிஷியரி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், இடி ஆகட்டும், இதை போன்ற அனைத்து துறைகளையும் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் அந்த செயல்பட்டு இருக்காங்க. இது பிரசிடென்ட் அப்படின்றதும் இன்னைக்கு பிரதமருடைய ஆஃபீஸ்லேருந்து முடிவு பண்ணுறது தான் இப்போ பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது இது நான் சொல்லலை. இப்போ ரீசெண்டாக சத்யபால் மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்போ பிரசிடென்ட்டோட ஆஃபீஸில் அவங்க யாரை பார்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுறது கூட பிஎம்ஓலேருந்து தான் முடிவு செய்யப்படுகிறது. இதை போன்று இருக்கும் பொழுது நீங்கள் இப்போ இந்த இப்போ ஒரு சஜஷன் அப்போசிஷன் பார்ட்டி சொல்றாங்க, இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவர் இப்போ பிரசிடென்ட் நாங்கள் தவறுதலாக விட்டுட்டோம், அவர்களையும் நாங்கள் கூப்பிடுகிறோம், இல்லை அவர்களை வைத்தே திறக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பெருந்தன்மையை காமிக்க போகுது. இல்லை நாங்கள் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை மக்கள் பார்த்து கொள்ள. பிரதமர் மோடிக்கு தெரியும் எப்ப செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். அவர் தானே தலித்தை ஒரு குடியரசுத் தலைவரா முன்னிறுத்தினார், பழங்குடியின ஒரு பெண்ணை குடியரசுத் தலைவரா முன்னிறுத்தி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு விஷயமா? அவருக்கு எல்லாம் தெரியும் செய்யணும் அப்படிங்கிற பதில் வருது. அதாவது அவருக்கு அரசியல் நல்லா செய்ய தெரியும், அது மட்டும் நான் அது கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். அதாவது அவருக்கு ஒரு அரசியலில் எதை செய்தால் மக்கள் அதில் அதாவது அந்த ஒரு பிம்பத்தை பார்த்து வாக்களிப்பார்கள், இதை நன்றாக தெரிந்தவர் பிரதமர் அவர்கள். இது இப்போ ஒரு தலித்தை கொண்டு நாங்கள் செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் இருக்கும் எல்லா தலித்துகளுக்குமே அவர்களுக்கு தேவையான உரிமைகளையோ அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள் போன்ற பல விஷயங்களை அவர்கள் நிறுத்தியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்த நிறைய விஷயங்களை எந்த அளவுக்கு அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் கட்டுப்படுத்தி அவர்களின் வளர்ச்சியை தடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு போஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு அது கூட எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியாத, தன்னிச்சையாக செயல்பட முடியாத அளவிற்கு ஒருவரை நீங்கள் அங்கே உட்கார வச்சுட்டு இன்றைக்கி பிரசிடென்ட் யாரை பார்க்கணும் அப்படின்றது கூட இவர் தான் டிசைட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு பிரசிடென்ட்ன்றது இந்தியாவில் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனலாக ப்ரொவைட் பண்ண அந்த ரைட்ஸில் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மூன்றுக்கும் தலைவராக இப்போ நீங்கள் பிரதமராக இருந்தால் கூட அவர் பார்லிமெண்ட்டில் ஹீ இஸ் தி ஒரு கேபினெட் இருக்குது அப்படின்னா அதில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பார்லிமெண்ட்டில் அவங்க மெஜாரிட்டி இருக்கிறது அப்படின்றதுனால அவர்கள் சட்டம் கொண்டு வரும்பொழுது விவாதங்கள் நடக்கும். இப்போ அந்த நேரத்தில் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் அவர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஒரு பாராளுமன்றம் என்று சொன்னால் மெயின் பர்சன் அதில் பிரசிடென்ட். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஹவுசஸ் இருக்குது, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ஸோ ராஜ்யசபாவுக்கு பார்த்தீங்கன்னா யார் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதா கேட்டால் எனக்கு தெரியல. லோக்சபாவில் இந்த பார்லிமெண்ட் பில்டிங்குக்கு இந்த அடிக்கல் நாட்டினப்பவே ஓம் பிர்லா அவர்கள் லோக்சபாவோட லீடர்.
அவர் மட்டும்தான் அழைக்கப்பட்டார். எனக்கு வைஸ் பிரசிடென்ட் கூட அழைத்தார்களா என்பது தெரியவில்லை. கேட்டா வந்து காங்கிரஸ் இது மாதிரி செய்யல, இது நீங்க வந்து நாங்க சரி காங்கிரஸ் அப்ப செய்யல. அப்பவே அவங்களே சொல்றது என்னன்னா, அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஒரு பிரசிடென்ட்டை கூப்பிட்டுருந்தாங்க, ஓபன் பண்ணது இந்திரா காந்தி ஓபன் பண்ணாங்க அப்படின்றத சொல்றாங்க. நீங்கள் அடிக்கல் நாட்டு விழாவுக்கும் யாரையும் கூப்பிடவில்லை, பாராளுமன்ற திறக்கிறதுக்கும் வந்து நீங்க பிரசிடென்ட்டையோ யாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எல்லா முக்கியத்துவமும் ஏதோ நீங்களே செய்து கொண்டிருப்பது போல் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஒரு சிண்டு முடிகிற வேலையெல்லாம் பண்றாங்க எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. இப்ப நாட்டுக்கு வந்து ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடம் தேவை. அவங்க சொல்றாங்க புதிய இந்தியாவின் ஒரு முக்கியமான ஒரு நகர்வு. அப்படி செய்யும் போது அதை ஒரு பெருமிதமா ஒரு சந்தோஷமா அதை கொண்டாடுறதை விட்டுட்டு அது வந்து சாவர்கர் பிறந்த நாளில் திறக்கிறாங்க, நிறைய இருக்கைகள் இருக்கு, அதனால வட மாநிலங்கள் அதிகமான தொகுதியை ஒதுக்க போறாங்க, குடியரசுத் தலைவரை அழைக்கலையா, இல்ல நாடாளுமன்ற தேர்தலை சீக்கிரம் நடத்துவதற்கு உண்டான ஒரு அறிகுறியான்னு இப்படி ஏகப்பட்ட கருத்துக்கள் எதிர்க்கட்சிகள்ட்ட இருந்து வருதுன்னா அப்போ சந்தேகம் கேட்க தானே செய்வாங்க. இல்லை, அதாவது ஒரு எதிர்க்கட்சின்னு ஒன்று இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஆளுங்கட்சி என்ன செய்தாலும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இல்ல, அவங்க என்ன செஞ்சாலும் நீங்க கேட்குறீங்கன்ற, என்ன செய்தாலும் அதற்கு ஒரு கருத்தை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை ஏற்கிறதும் ஏற்காததும் உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து ஒரு எதிர்க்கட்சின்றது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்றது வந்து அவர்களுடைய விருப்பம். அது நாங்கள் இதை ஏற்றுப்போம், இல்லை நாங்கள் பிடிச்சது இதுதான், நாங்கள் பண்ணுறது சரிதான், நாங்கள் பிரசிடெண்ட்டை கூப்பிட மாட்டோம், அவங்களுக்கு இந்த இதில் வந்து அவங்களுக்கு அழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு மேலே அதில் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு அதாவது தி ஃபர்ஸ்ட் அதாவது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அதாவது பிரசிடென்ட்டுக்கு தான் வந்து முதல் மரியாதை, முதல் குடிமகன் அப்படின்னு குடிமகள் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஒரு அந்த போஸ்ட்டை நீங்கள் கொச்சைப்படுத்துவதாகத்தான் நாங்கள் எங்களுடைய பார்வையை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதற்கு மேல் நீங்கள் இன்விடேஷன் கூட கொடுக்க மாட்டேன், அவங்க பேரை கூட நான் போட மாட்டேன் அப்படின்னா இப்போ எப்படி வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லைங்களா, ஒரு கவர்னர் வந்து எப்படி ஒரு தமிழ்நாடு எம்ப்ளம் ஸ்டேட்டு அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் செய்கிறார் அப்படின்றது. அதை போல நாங்கள் வந்து எங்களுடைய நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை கேட்டால் கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் வந்து ஓகே இது நீங்கள் சொன்னதில் பாயிண்ட் இருக்குது, நாங்கள் வந்து பிரசிடெண்ட்டை கால் பண்ணுறோம், இல்லை அவர்களை வச்சு இனாகரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பெருந்தன்மையை காண்பிக்க போகிறது. இல்லை நீங்கள் வந்து நாங்கள் அவங்கள கூப்பிட மாட்டோம் அப்படின்னா அப்போ மக்கள் கேட்கும் அந்த வார்த்தைகள் ஒரு தலித் இல்லை இருக்கிறவங்கள வந்து நாங்கள் கூப்பிட மாட்டோம் அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் வந்து மக்கள் பார்ப்பார்கள்.